கிறிஸ்துவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு அநேகர் நம்மள இகழலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கோன்ட்டு. ஆனா ஒரு நற்செய்தி சொல்லட்டா? அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சங்கீதம் 22ல 8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாயிருக்கிறதை இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமா இருந்தாலும், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியமா பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் மேல் தான் இவன் நம்பிக்கை வச்சிருக்கான்ல, அவர் இவனை விடுவிக்கட்டுமே, இவன் மேல் பிரியமா இருக்கிறாரேன்ட்டு சொல்லலாம். நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா என்னாச்சு? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் பிதாவின் வலது பாசத்துல வீற்றிருக்கிறார் இல்லையா? அதே போல தான் இன்னைக்கும் நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும்போது, நம் நம்பிக்கை வீண் போகாது. இன்னொன்னு சொல்றேன். சங்கீதம் 37:5 இருக்கு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்ன்னு. இன்னைக்கு உங்கள் வழி எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஒப்புவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து பாருங்களேன். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேறும் சொல்லுது. நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்களா? மனுஷன் உங்களை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் காரியங்களே வாய்க்க செய்வார். சங்கீதம் 146:5 இருக்கு. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 40:4 இருக்கு. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான்ட்டு. இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கா? நான் ஒரு நற்செய்தி சொல்லிட்டா நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. உலகம் உங்களை எப்படி வேணாலும் இகழ்ந்து பேசலாம். ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வசனமும் சொல்கிறேன். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டியிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எவ்வளோ பெரிய ஆஸ்வாதம் இல்லையா? இன்னைக்கு கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இதில் முக்கியமான ஒரு வார்த்தை, மலை தாழ்ச்சியான வருஷத்துல நீங்கள் தப்பாமல் கனி கொடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கீங்க. அதனால் மனுஷங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாக்கியவான். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மலை தாழ்ச்சியான வருஷத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தப்பாமல் கனி கொடுப்பீங்க. நீங்கள் உங்கள் இலை எப்பொழுது பச்சையாக இருக்கும். ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நடத்தும். ஏசப்பா உங்களை ஆளுகை செய்வார். அதனால் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் நீங்கள் பாக்கியவான்கள். ஷாமன்லாமா எங்கள் அன்பன் பொருளோப்பிட வேண்டிய அருமையான நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் அநேக வார்த்தைகள் எங்கள் கூட பேசுனீங்க. நீங்கள் அநேக அப்பா எங்களை இகழலாம், நாங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோன்ட்டு. ஆனால் நாங்கள் பாக்கியவான், நாங்கள் தப்பாமல் கனி கொடுப்போம். கர்த்தர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. அதை நாங்கள் பெற்று சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஏசுநாமத்தில் ஆமேன். கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.